Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 9.9க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸாம்பிள் 9.65 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 9.66 இருந்து ரிமைனிங் பார்க்கலாம். ஸோ 9.66 என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் தி சாலிட் ஃபார்ம்டு பை ரெவால்விங் தி ரீஜன் பவுண்டட் பை தி எலிப்ஸ். ஸோ எலிப்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதை அபவுட் தி மேஜர் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ்னால் அலாங் தி ஏ கிரேட்டர் தென் பின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே நமக்கு, ஓகே. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஏ தான் மேஜர் ஆக்சிஸ் அலாங் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி தான் எலிப்ஸ் ஷேப் இருக்கும். இன்கேஸ் இப்போ இதே வந்து நம்மளுக்கு பி கிரேட்டர் தென் ஏ அப்படின்னு கொடுத்துருந்தா எலிப்ஸ் நமக்கு என்ன இருக்கும், அபவுட் தி ஒய் ஆக்சிஸாக நம்மளுக்கு எலிப்ஸோட ஈக்குவேஷன் இப்படி இருந்திருக்கும், ஓகே. ஸோ தட்ஸ் தி வேல்யூ. இது என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை எழுதிக்கணும், ஓகே. ஸோ த எலிப்ஸ் இஸ் சிமெட்ரிக் அபவுட் தி போத் தி ஆக்சஸ். கரெக்டாக ரெண்டு பக்கமும் இங்கே பார்த்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும், இங்கே பார்த்தாலும் இதே. சிமிலர்லி ஒய் ஆக்சிஸ் பார்த்தாலும் என்ன சிமெட்ரிக்காக தான் இருக்கும். தர்ஃபோர் தி மேஜர் ஆக்சிஸ் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தர்ஃபோர் தி ரெக்வயர்டு வால்யூம் இஸ் என்னது, v is equal to pi into minus a to a y square dx, ரைட்டா? ஃபுல்லாக இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம் minus a to a pi square dx, that is y square dx, okay. So அப்போ pi into minus a to a, y square ஓட வேல்யூ என்ன, b square by a square into a square minus x square of dx. எப்படி வந்தது, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இதில் பார்த்துருப்போம். ஏரியா ஃபைன் பண்ணுறப்ப எலிப்ஸோட ஏரியா என்ன பண்ணியிருந்தோம், பை ஏபின்னு போட்டிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ அங்கே பண்ண அதே ஃபார்ம் தான் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ கொண்டு வர போகிறோம். ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இதிலேருந்து ஒய் ஸ்கொயர் வேணும், அப்போ இதை ரைட்டில் கொண்டு வாங்க. ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். கிராஸ் பண்ணுங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் டிவைடட் பை ஏ ஸ்கொயர்னு வரும். அப்புறம் இந்த பி ஸ்கொயரை ரைட்டில் போட்டுக்கிறோம். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு வருது. இதுதான் நம்ம அங்கே போட்டிருக்கோம். இந்த பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடலாம். ஸோ அப்போ பை பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டிஎக்ஸ். இது வந்து என்ன, அகெயின் ஈவன் ஃபங்க்ஷன். ஏன், பிகாஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈவன். எப்படி ஈவன்னு சொல்கிறோம், நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் மைனஸ் எக்ஸ் கொடுங்க. அப்போ இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸு. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கொடுத்தா என்ன ஆகும், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளேஸில் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ இட் பிகம்ஸ் என்ன, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரே தான் வரும். தட் இஸ் ஒரிஜினல் எஃப் ஆஃப் எக்ஸே வருது. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போடுறப்போ எஃப் ஆஃப் எக்ஸே வருது. ஸோ தட் இது என்ன, ஈவன் ஃபங்க்ஷன். தட் ஃபோர் minus a to a f of x dx equal to 2 times 0 to a f of x dx. கரெக்டாக ஈவனாக இருந்தால் இப்படி தான் நம்ம எடுப்போம், 2 times of 0 to a f of x dxன்னு. ஸோ அப்போ பை பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு 2 times 0 to a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ 2 pi b ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன, ஏ ஸ்கொயர் பை எக்ஸு மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 0 to a அப்படின்னு வந்துடும். ஸோ 2 pi b ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு அப்பர் லிமிட் கொடுங்க, எக்ஸ் பிளேஸில் ஏ. ஸோ ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ பிகம்ஸ் ஏ கியூப் மைனஸ் இங்கே எக்ஸ் பிளேஸில் ஏ போட்டிங்கன்னா ஏ கியூப் பை 3 மைனஸ் லோயர் லிமிட் பிகம் 0. ஸோ அப்போ 2 pi b ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு இதை கிராஸ் பண்ணால் என்ன, 3a கியூப் மைனஸ் ஏ கியூப். ஸோ இட் பிகம்ஸ் 2a கியூப் டிவைடட் பை 3. ஸோ அப்போ ஃபைனலி இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2 2 are 4. ஸோ 4 pi a கியூப் ஏ பி ஸ்கொயர் பை நம்மளுக்கு 3ன்னு வருது. இங்கே ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிங்கன்னா ஏ மட்டும் இருக்கும். ஸோ தட் இஸ் தி 4/3 pi a into b square. This is the volume of the ellipse. இப்போ எலிப்ஸ் ஈக்குவேஷன் வந்து நமக்கு இன் ஜென்ரல் ஏ அண்ட் பி கொடுத்துருந்தாங்க. இப்போ இதே வந்து ஏபி பிளேஸில் ஒரு நம்பர்ஸ் நமக்கு இருக்குது. ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸில் எக்ஸ் ஸ்கொயர் பை 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 1 இப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணோம், நம்ம ஏ வேல்யூ வந்து இதில் இருந்து 4, பி வேல்யூ வந்து நமக்கு 3. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா ஆன்சர் ஓவர், தட்ஸ் இட், ஓகே. அதே மாதிரி ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பை இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னு எழுதிருப்பீங்க. அதே மாதிரி ஏ அண்ட் பி இங்கே போட்டிங்கன்னா வில் கெட் தி ரெஸ்பெக்டிவ் ஏரியா. அதே தான் பை இன்ட்டு ஏ இன்ட்டு பி, ஒரு பி அடிஷ்னலி மல்டிப்ளே 4/3 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே நோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள், இஃப் தி ரீஜன் பவுண்டட் பை தி எலிப்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ரெவால்வ்ட் அபவுட் தி ஒய் ஆக்சிஸ், தென் தி வால்யூம் ஆஃப் தி சாலிட் ரெவல்யூஷன் இஸ் 4 pi a ஸ்கொயர் பி டிவைட் பை 3. என்ன சேஞ்ச் ஆகுது பாருங்கள், இங்கே ஏக்கு பதில் ஏ ஸ்கொயர்,
பி ஸ்கொயருக்கு பதில் பி, அவ்வளோதான். அது அபவுட் தி ஒய் ஆக்சிஸாக இருந்தால். அபவுட் தி எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் ஏ, எக்ஸுக்கு கீழே இருக்கிறது ஏவா, அப்போ அதோட பவர் சிங்கிளாக இருக்கும் 1, பியோட பவர் 2ஆக இருக்கும். இதே அபவுட் தி ஒய் ஆக்சிஸ்னால் மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய், அப்போ பியோட வேல்யூ பெருசாக இருக்கும் நம்மளுக்கு. அப்போ பி வந்து சிங்கிள் பவரில் இருக்கணும், ஏ வந்து பவர் 2ஆக இருக்கணும். தட் இஸ் அபவுட் ஒய் ஆக்சிஸோட ஏரியா. இதே மாதிரி தான் ஒய் ஆக்சிஸை நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். தட்ஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் 9.66. நெக்ஸ்ட் 9.67 என்னன்னு பாருங்கள். Find by integration the volume of the solid generated by revolving about the y-axis, the region bounded between the parabola x equal to y square plus 1, the y-axis, and the line y equal to minus 1 to 1 to minus 1. அந்த region கூட in betweenல கேட்குறாங்க. அப்போ given parabola நம்மளுக்கு என்ன, x equal to y square plus 1. இந்த x 1 லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா y square equal to x minus 1. அப்போ நமக்கு என்ன தெரியுது இங்கேருந்து, y square about equal to plus 2x, positive x. அப்போ பேரபோலா ஆன் தி ரைட் சைடாக இருக்க போகுது, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லாம் இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எழுதிக்கிறோம். இப்போ பேரபோலா இதுதான் நம்மளோட பேரபோலா. ஏன் கொஞ்சம் நகர்த்தி ஆர்ஜினில் இருந்து போட்டிருக்கேன் அப்படின்னா, ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1. அப்போ எப்போ இது 0 ஆகும், 1 minus 1 become 0. அப்போ x equal to 1ல் it become 0. அதனால தான் 1க்கு நேராக என்ன பண்ணியிருக்கோம், it become 0. இதுதான் 1. ஸோ 1ல் this parabola become 0. அதான் ஆர்ஜின்லேருந்து தள்ளி போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி ரெவாலுவேட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், இந்த பக்கம் சுற்ற போகிறோம் இந்த பேரபோலாவை. அப்போ என்ன ஷேப் கிடைக்கும், இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து அப்படியே சர்க்கிள் ஃபார்மில் வரும். அதே மாதிரி லோயர் போர்ஷனும் சர்க்கிள் ஃபார்மில் வரும். இந்த போர்ஷன் என்ன ஆகும், அப்படியே ஆப்போசிட்டில் போய் இந்த மாதிரி ஒரு ஷேப்பை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ஓகே, கிட்டத்தட்ட அந்த சிலிண்டர் ஷேப் மாதிரி நம்மளுக்கு வருது. பட் இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும் சிலிண்டரில், இங்கே கொஞ்சம் இப்படி ஸ்ட்ராண்டிங்காக -1லேருந்து +1க்குள்ளே தான் நமக்கு ரீஜன் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கெட்டிங் தி ஷேப் ஆஃப் திஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த வால்யூம் வந்து நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. சின்ஸ் இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கா சிமெட்ரிக் அபவுட். ஸோ பாருங்கள், இங்கே என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் தான் இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி இங்கே இதில் பார்த்தாலும் என்ன, மேலே என்ன போர்ஷன் இருக்கோ அதே சேம் போர்ஷன் இஸ் லைஸ் ஹியர். போத் ஆக்சிஸ்லேயும் சிமெட்ரிக்காக இருக்கும். நம்ம இங்கே y equal to -1 to 1 பேசுறதுனால சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு பேசுகிறோம். அண்ட் ஆஸ் தி வெர்டெக்ஸ் அட் 1,0 அண்டு ஃபோக்கஸ் அட் 5/4, 0. கரெக்டாக, வெர்டெக்ஸ் வந்து என்ன 1ல் தான் 0 ஆச்சு. ஃபோக்கஸ் வந்து என்ன 5/4, 0 இஸ் தி ஃபோக்கஸ் ஆஃப் திஸ். ஸோ நம்ம அங்கே பார்த்துருப்போம் 4a, ஏலேருந்து கொண்டு வருது. தட் இஸ் தி ஃபோக்கஸ் ஆஃப் திஸ். ஓகே, ஸோ 5/4 அப்படின்றது ஃபோக்கஸ் ஆஃப் தி பாயிண்ட். பட் அது நமக்கு எதுவும் பெருசாக யூஸ் ஆக போகிறது இல்லை, ஜஸ்ட் புரிதலுக்காக சொல்கிறோம். டயக்ராம் வரையும்போது ஃபோக்கஸை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணல ஆக்சுவலி. ஓகே, 5/4னா என்ன 1 point somethingல வரும், 1.2 somethingல வரும், இங்கே இருக்கும். பட் நம்ம அதை மென்ஷன் பண்ணல. வாட் வி நீட் இஸ் திஸ் பாயிண்ட் 1. அந்த 1ங்கிறத மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. 1ல் 0 ஆகும், ஷேப் இந்த மாதிரி வரும், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், -1 to 1 y வேல்யூ, அப்போ dy, x² dyன்னு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். therefore the required volume is v is equal to pi into -1 to 1 x² dy. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பண்ணது pi into y² dxன்னு பண்ணோம். இங்கே x² dy, அவ்வளோதான். ஏன்னா இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அபவுட் தி y ஆக்சிஸ் பண்ணுறோம். ஒய்யோட வேல்யூ தான் -1 to 1 கொடுத்துருக்காங்க. அதனால் x² dyன்னு எடுத்துக்கிறோம். ஸோ தட் இட் இஸ் -1 to 1. எக்ஸ் வேல்யூ நம்ம என்ன எடுத்துருக்கோம் மேலே கொஸ்டினில், எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவீங்க, y² plus 1 கொஸ்டின்லேயே இருக்குது, அதை போடுங்க. அப்போ y² plus 1 the whole square of dy. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ -1 to 1. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா y² அப்படின்னே எழுதிடக்கூடாது, y² the whole square it is actually, right? ஸோ அப்போ y² ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், it becomes y⁴ plus 2ab. So 2 times a value y² into b value 1. So it becomes 2y² plus b² is 1. So of dy-ன்னு வந்துடும். Since நமக்கு என்ன தெரியும், f of y is equal to y⁴ plus 2y² plus 1 is even. கரெக்டாக, ஏன் ஈவன், இது பவர் ஈவன் தான் வருது, இதுவும் பவர் ஈவன் தான், தட் இஸ் ஈவன் நம்பர். ஸோ கண்டிப்பாக >0 தான், இதுவும் >0 கான்ஸ்டன்ட். இல்லை அப்படின்னா செக் பண்ணிடுங்க, f of -y போட்டு பாருங்கள், இதுதான் f of y. அப்போ என்ன ஆகும், -y⁴ plus 2 into -y² plus 1. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், y⁴
plus 2y square plus 1. So which is nothing but original f of y வந்ததுனால it is a even function. So அப்போ even நமக்கு என்ன தெரியும் minus a to a, ஏன்னா எனக்கு மேலே அந்த ஃபார்மில் இருக்குது minus 1 to 1, minus a to a ஃபார்மில் இருந்தால் தான் ஈவன் ஆடா செக் பண்ணுமே. f of y dy என்ன ஆகும் 2 times 0 to a f of y dyன்னு வந்துடும். ஸோ pi into 2 times 0 to 1 f of y கொஸ்டினில் இருக்க அப்படியே எடுத்துக்கிறோம் dy. இப்போ இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். அப்போ 2 pi into y power 4 பண்ணிங்கன்னா y power 5 by 5 plus 2 into y cube by 3 plus y அப்படின்னு வந்துடும் 0 to 1. இப்போ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுக்கலாம். அப்போ 2 pi அப்பர் லிமிட் 1 கொடுத்திங்கன்னா 1 by 5 plus 2 by 3 plus 1, ஏன்னா 1 cube 1 power 5 எல்லாமே ஒன்று தான். மைனஸ் லோயர் லிமிட் பிகம் 0, ஏன்னா எல்லா இடத்துலையும் y இருக்குது. ஸோ அப்போ 2 pi into இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். இதை கிராஸ் பண்ணிங்கன்னா 3 plus 10 divided by 3 5 are 15 plus 1. ஃபஸ்ட்டு இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறம் அங்கே வரலாம். ஸோ அப்போ 2 pi into 13 by 15 plus 1. தென் இதை அகைன் கிராஸ் பண்ணுங்கள். ஸோ 2 pi into 13 plus 15 divided by 15. ஸோ 13 plus 15 என்ன 25 divided by 15. ரெண்டோ அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ 28 into 2 பண்ணிங்கன்னா 56. ஸோ 56 pi divided by 15. That is the answer for this example. And that's all for this example. இந்த வீடியோவில் again நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அப்கமிங் வீடியோவில் இன்னொரு 3-4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட்? ஸோ that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.